மாசி மாதம் என்றாலே வழிபாடுகள் செய்யவும் புதிதாக கல்வி பயிலத் தொடங்கும் மாதமாகும். இந்த மாதத்தில் வரக்கூடிய 30 நாட்களுமே மிக சிறப்பு வாய்ந்தவைதான். இந்த மாதத்தில் தான் மகாவிஷ்ணுவாக திருமால் அவதாரம் எடுத்தது. மாசி மாதத்தில் மகாவிஷ்ணுவாக திருமால் அவதாரம் எடுத்தது. மாசி மாதத்தில் நீங்கள் மனதில் நினைத்து கொண்டு தொடங்கும் செயல்கள் அனைத்தும் கண்டிப்பாக நல்ல பலனை பெற்றுத்தரும். மாசி மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகளை பார்க்கலாம். மாசி மாதத்தின் சிறப்புகள் என்னென்னு பார்க்கலாமா? மாசி மாதத்தில் சிவராத்திரி, மாசி மகம், ஏகாதசி விரதம், மகாவிஷ்ணு வழிபாடு, மாசி சங்கரகர சதுர்த்தி போன்ற சிறப்புமிக்க வழிபாடுகள் நடத்தப்படுகிறது. திருமணமான பெண்கள் இந்த மாசி மாதத்தில் தான் தாலி கயிற்றினை மாற்றிக்கொள்கிறார்கள். இது மிகவும் சிறப்பானது. மேலும் மாசி மாதத்தில் வருகிற சங்கரகர சதுர்த்தியில் விநாயகருக்கு விரதம் மேற்கொண்டு அருகம்புல் மாலை சாத்தி வழிபாடு செய்து வந்தால் தங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. இந்த மாதத்தில் பெரும்பாலும் திருமண சுப நிகழ்ச்சிகள், வீடு கிரகப்பிரவேசம் போன்ற சுப காரியம் அனைத்தும் மிக சிறப்பாக நடைபெறும். ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர ஆழ்வார் மாசி மாதம் புனர்பூச நட்சத்திர நாளில்தான் அவதரித்தார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணத்தில் மகாமகம் வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இவ்விழாவே வட இந்தியாவில் கும்பமேளா என்ற பெயரில் நடைபெறுகிறது. ஏழை எளியவர்களுக்கு மற்றும் பசியால் வாடுபவர்களுக்கும் இந்த மாதத்தில் உணவு கொடுப்பது 3 மடங்கு நற்பலன்களை அள்ளித்தரும். மாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி அன்று விரதம் இருப்பது உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள். மாசி மாத பௌர்ணமி தினத்தில் வட இந்தியாவில் ஹோலி பண்டிகை மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. உயர்நிலை படிப்பு பயில விரும்புபவர்கள் மற்றும் ஆராய்ச்சி செய்ய விரும்புபவர்கள் மாசி மக நாளில் அவற்றை தொடங்கினால் அதில் சிறந்து விளங்கலாம். திருமணமான பெண்கள் தங்கள் கணவன் மற்றும் குடும்ப நலம் வேண்டியும், கன்னி பெண்கள் நல்ல திருமண பேச்சினையும் வேண்டி இவ்விரத முறையை பின்பற்றி வழிபாடு மேற்கொள்கிறார்கள். மாசி மாதம் முழுவதும் கோயில்களை சார்ந்த நீர்நிலைகளில் புனித நீராடல் மேற்கொள்ளப்படுகிறது. மாசி மாதம் மகாவிஷ்ணுவிற்கு உகந்த மாதமாகும். எனவே இம்மாதம் முழுவதும் மகாவிஷ்ணுவை அதிகாலையில் துளசியால் அர்ச்சித்து வழிபட வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் நீங்கி இன்பங்கள் அதிகரிக்கும். நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.